வெல்கம் டு ஜெம் பிளாக்ஸ். நான் உங்க சோமஜா. நான் உங்க விஜய் நந்து. ஓகே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பின்னாடி பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி தான் சொல்றது. அப்புறம் எதுக்கு உனக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி வந்து சென்னை தீவுத்திடல்ல நடந்துட்டு இருக்கு. இது உள்ள வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க உள்ள போயிட்டு கேதர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அப்புறம் நெக்ஸ்ட் காட்சில சுத்தி பார்க்க போறோம். சின்ன வயசுல எங்க அப்பா கூட்டிட்டு போற காட்சினா சுத்தி பார்க்க தான். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஃபுல்லா போய் என்னோட மெமரிஸ், சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக சொல்ல போறேன். ஓகே, வேற என்ன பண்ண போறீங்க? வேற என்ன பண்ண போறேன்னா, உடனே கடல் கண்ணி இருக்கா. கடல் கண்ணி இல்லவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து என்ட்ரன்ஸ் உள்ள வந்துட்டோம். உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து உள்ள விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 140 காருக்கு 140. ஓகே, கார் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140. அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வர வண்டிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து உள்ள பார்க்கிங்கான ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட் வாங்க போவாங்க. ஓகே மக்களே, உள்ளே வந்தோன்னா வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டோம். என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து 25 ரூபா, 10 வயசுக்கு வந்து 40 ரூபா. அதாவது 10 வயசுக்கு மேலே இருந்தால் 40 ரூபா ஒரு ஆளுக்கு வந்து இங்கே வந்து இது பண்ணுறாங்க. ஓகே, டிக்கெட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து உள்ளே போயிட்டு தம்பி பார்க்க வேண்டிய விஷயத்தெல்லாம். ஆனால் தம்பி பார்க்க வேண்டிய விஷயம் கடல் கண்ணி. கடல் கண்ணிக்கு வந்து காசு கொடுத்தா தான் காட்டுவாங்களா? காசு என்ன எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, கடல் கண்ணியை பார்த்தே ஆகணும். நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். வானே, எதுக்கு வந்தோம் நம்ம? சாப்பிட வந்தோட பொருள் காட்சி சுத்தி பார்க்க கூட்டு போறதுன்னா பொருள் காட்சி கூட்டு வரல, உள்ள சூப்பர் மார்க்கெட் உள்ள கூட்டு போயிருக்காங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துருங்க. பொருட்காட்சி போனா அங்க இருக்க டெல்லி அப்பளமா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே உள்ளார போய் விளையாடுறது. ஆனா பொருட்காட்சி உள்ள நம்ம போனோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் ஸ்டால் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து நீ பேசுன இங்க வந்து என்னன்னா இன்னொரு விஷயம் பண்ணா, ஒரு மாசத்துக்கான தேவையான 15 மளிகை பொருட்கள் வந்து 499 ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, வந்து தம்பி என்ன வாங்கினாலும் என்னமோ எனக்கு பிடிச்ச ஜிம்ஜாம் ஜெல்லியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் சாப்பிட்டு நெக்ஸ்ட் உள்ள போய் பார்க்க போறோம். வீடியோ கொடுப்போம். ஓகே, உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து வீட்டு திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டியதாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி லேடிஸ் ஐட்டம்ஸ் எது வாங்குறது. லேடிஸ் ஐட்டம்ஸ் பாய் கலப்பாதுடா. லெஃப்ட்ல வந்து நீங்கள் அது எல்லாமே இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான அந்த காரு, ஜம்பிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட்டிங், ஆங்கிரி பேட், நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்கள் ஜம்பிங் போகணுன்னா 10 நிமிஷத்துக்கு 50 ரூபாமா. இந்த காரு போனீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு 100 ரூபா. 10 நிமிஷத்துக்கு 100 ரூபாயா? ஓட்டுவோமா? ஓட்டுவோம். இவங்கெல்லாம் ஒழுங்கா ஓட்ட தெரிஞ்சா ஏன்டா பாய கிளப்பாதீங்கடா. ஒழுங்கா ஓட்ட தெரிஞ்சா நான் எப்படி தான் இருந்திருக்குமே. அதான் போயிடுச்சு. அது புரிஞ்சுங்கன்னா சரி. ஓகே, கேமராமேன் நீ வந்து பொண்ணுங்களை பார்க்காம ஆம்பியன்ஸ் எல்லாத்தையும் காட்டு. உள்ள போயிட்டு நம்ம வந்து தம்பியோட கனவு கண்ணியை காட்டுறோம். கனவு கண்ணி, அதாவது கடல் கண்ணி அண்ணி. ஓகே, நாங்க வந்து எங்க பட்ஜெட்டுக்கு வந்து உள்ள வந்து பால் கேம் விளையாட போறோம். அந்த பால் கேம்ல வந்து இப்போ ஒருத்தர் உள்ளார கூப்பிடுறோம். யாருன்னா அவர் பல பால்களை அடித்தவர், எங்கள் அண்ணன், எங்கள் ஆறுயிர் சரோ அவர்கள். வாங்க, பால் அடிச்சு அவர் தான் வின் பண்ணி காட்ட போறாரு. அதுக்கெல்லாம் வேணாம், வாண பால் அடிக்கலாம். வாண ஆளுக்கு ஒரு பால். சிங்கம் களை இறங்கிருச்சு. இவன் அந்த பேக மாட்டணும் டோக்கன் போடுற வேலைக்கு சேர்ந்துருவான். 50 ரூபா கொண்டு 50 ரூபாய். நானும் கார் பைக் எதுவுமே எடுத்துட்டு வரல. எதுக்கு உனக்கு 50 ரூபா தரணும்? டோக்கன் வாங்கணும். டோக்கனா? இவனா இங்க சேர்ந்தவன வந்து டோக்கன் போடுற வேலைக்கே சேர்ந்துருவான். டோக்கன் ரூல்ஸ் எல்லாம் கேட்டுட்டியா? ஏய், அந்த கேமுக்கு என்னடா குடிப்பீங்க? வேற ஏதாச்சும் கொடுத்துட போறோம். அதெல்லாம் பால் கேமுக்கு என்ன குடுப்பீங்க? ஜெயிச்சா சொல்றா தம்பி, ஜெயிக்கிறவங்க கேட்க வேண்டியது. அதெல்லாம் நீ கேட்க தேவையில்லைவா? நீ எப்படி ஜெயிக்க மாட்டவா? அதுக்கு என்னடா? பரவாயில்ல விடுப்பா, அவருக்கு அதான் வேலை. சரி போயிட்டோம். என்ன குடிப்பீங்க ஜெயிச்சா? ஒரே பால் வந்து எல்லாமே பிளாஸ்ட் ஆயிடும். ஒன்னு கூட நிக்க பிளாஸ்ட் ஆயிடும். பிளாஸ்ட் ஆயிடுச்சுனா பில்லோ தராங்க. என்ன சான்ஸ்ல பிளாஸ்ட் ஆயிடுச்சுனா அந்த பாய்
ஆமா. அது மூணாவது பிளாஸ்ட் சைடு கிச்சன். ஆனா எல்லாமே பிளாஸ்ட் சைடு. எல்லாமே Okay, okay. எல்லாமே பிளாஸ்ட். பிளாஸ்ட். ஃபர்ஸ்ட் சான்ஸ் நான் அடிக்கிறேன். ஓகே இவன் எனக்கு தெரிஞ்சு இவனை கூப்பிட்டு வந்தா நமக்கு செலவு தான் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே ஜெயிக்க போறது மாதிரி எல்லாத்தையும் போய் விசாரிக்கிறான் வேற. ஓகே இருந்தாலும் பார்க்கலாம். அவன் டோக்கன் வாங்கிட்டு வரட்டும்டா ஃபர்ஸ்ட். ஏய் இது பெப்சி பால் தால இப்பலாம் வருதா பெப்சி பால்? சும்மா நினைக்கிறேன். நீ ஒரு பால் போடு. இரு ஃபர்ஸ்ட் நான் அடிச்சுக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் நான் தான் பால் அடிக்கும் போட்டியில் தற்போது சோமஜா முத்து அவர்கள் அடிக்க போகிறார். ஓகே 4 கிளாஸ். ஓகே நான் வந்து 5 கிளாஸ் அடிச்சிட்டேன். 5 கிளாஸ் அடிங்க. யார் ரெண்டாவது? அடுத்து தகப்பு. இல்ல நீங்க தகப்பு. லாஸ்ட் 1 2 இருந்தா அதனால அடிப்பாரு. நீ ஒரு மயிர் அடிக்க மாட்டா. அடி. இது ஜெயிக்க போறது மாதிரி என்ன பிரைஸ்னு வேற கேக்குறவா? ஜெயிக்க போறது மாதிரி அப்புறம் ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லை, எனக்கு அப்பதான் தண்டம். வாங்க. ஒண்ணும் இல்லை, இந்த பால் சிறிதாக இருந்தனால எங்க தகப்பு அடிக்க முடியல. இதெல்லாம் கிழிச்சிருவேன். பெருசாக இருந்தா அடிச்சிருவார். நான் தெரியுது. ஓகே இருந்தாலும் நான் எனக்கு வேஸ்ட் கிடையாது. ஆசைக்கு வந்து நான் எத்தனை கிளாஸ் அடிச்சிருக்கேன்? 6 கிளாஸ் 6 கிளாஸ் அடிச்சேன் ஒரு பால்ல. ஓகேவா? தெரிஞ்சா அந்த 3 பால் நான் அடிச்சிருந்தா நான் ஏதாவது ஜெயிச்சிருப்பேன். இன்னொன்னு வாங்குவோமா? இன்னொன்னு வாங்குவோமா? இன்னொன்னு எங்க அண்ணனோட இதுக்காக நான் எங்க அண்ணனுக்காக வாங்கி தர போறேன். வாங்கி தப்போம். காசு குத்து வாங்கிடுவா. காசு ஜெயிச்சா பொம்மை உனக்குதா? ஜெயிச்ச பொம்மை எல்லாம் எனக்கு வேண்டாம். பொம்மை எல்லாம் வேண்டாம். நானே பொம்மை மாதிரி தான் இருக்கேன் சில பேர். ஆனா இவன் எல்லா காசையும் எனக்கு போறதுக்குள்ள காலி பண்ணிடுவான் போல. ஒரு கேம் லாஸ்ட். இதெல்லாம் எப்படிமா இருக்கு? ஒரு ஆசையில வந்து நாளா கோயில் திருவிழாலாம் நிறைய விளையாண்டு நிறைய காசு விட்டுருக்கேன். அந்த மாதிரி இப்போ நான் உணவு வைக்க போறான்னு நினைக்கிறேன். டிக்கெட் போதும். இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே கிடையாது. கடவுள் கண்ணியும் கிடையாது. ஒரு கண்ணீனே. ஏய் நந்தா இங்க வேலைக்கு சேர்ந்துருப்பேன் சாமி. எவ்வளவு சம்பளம்? ஏய் சூப்பர்ண்ணே. அதை ஒட்டி வைக்கல? இதான் சொல்றேன். ஒரு ஆம்பளைய என் கூட அனுப்புங்கடா. அனுப்புனீங்க. உளுந்துருச்சு. ஜெயிச்சிட்டமாரா? வாடா 10 கிளாஸ் உளுந்துருச்சா? 10 ரூபாய் கீச்சன் தருவாங்க. வாங்கி வா. கஷ்டப்பட்டு 100 ரூபாய் வைடி என்னடா? நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா. ஓகே இந்த கீச்சைன் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம். அதாவது கஷ்டப்பட்டு ஒரு கீச்சைனா 100 ரூபாய். இங்க அந்த கீச்சைன் கடையில போயிட்டு இது பண்ணா கூட இதோட பெரிய கீச்சைனா 50 ரூபாய் கொடுத்து வாங்கிடலாம். கண்டிப்பா வாங்கிருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் நான் பண்ணது தப்பு கிடையாது விளையாண்டது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த 50 ரூபாயை வச்சு விளையாண்டு இருந்தேன்னா 3 பால் நான் அடிச்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டேன். நீ அடிச்சிருப்ப. அவனுக்கு அவன் குஞ்சு பண்ணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல. நந்தா நீ வேணா பாத்துற. இவர் மேல அவ்வளவு கான்பிடன்ட் வச்சு நான் அடிச்சோட பால் அவ்வளவுனா நான் அந்த அளவுக்கு பக்காவான இல்ல. அங்க இடத்துல பெரிய ஓட்டை ஒண்ணு வச்சிருந்தாரு. அவர் ஓட்டை கேம் பண்ணிட்டாரு. கப்பு கேம் பண்ணாம அங்க இருந்த ஓட்டை கேம் பண்ணனாலதான் அதனால முடியல. ஆனா வந்து பட் நான் விளையாண்டது நல்லா இருந்துச்சு. ஃபோக்கஸ் ஆன் கோல் நாட் ஃபார் அப்படி நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்டாவது என்ன திட்டுவாங்க கமெண்ட் பாக்ஸ்ல. மாலை போட்டு ஒரு அடக்கமா பேசுறாங்க. இப்பெல்லாம் திட்டத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அம்மிதான் என்னைக்குமே கேம் வந்து கோல்ல வைங்க. அது ஒரு வாட்டி விளையாடுவோம்டா. இது அம்பா. இந்த அப்படி ரிங்கு போடுவாங்கல்ல. ரிங்கா? ரிங்கு இதெல்லாம் கோயில் திருவிழால வாங்குறது. அப்போ ஒரு வாட்டி கேட்டு பாரு. அவடா கேட்டு வாங்க. எனக்காக கேட்டு பாரு. சும்மா சின்ன பழ மாதிரி 90s கிட்ல இதுதான் என் கூட விடாதீங்க. என்ன ரிங்கு போடு. ரிங்கு போடு. இவனுக்குலாம் என்ன தெரியும்? ஒரு திருவிழாவுக்கு போனா அந்த ரிங்கு விளையாட்டு விளையாண்டாதான் ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். எப்படி நீ ஊட்டி மிளகா பஜ்ஜியும் வந்து அப்பளமோ டெல்லி அப்பளமும் சாப்பிட்டு அது மாதிரி எங்களுக்கு அந்த ரிங்கு போட்டாதான் எங்களோட ஃபுல்ஃபில் கிடைக்கும். அதனால நாங்கள் அதை எதுல போடுவீங்க? ஓகே இப்போ வந்து ரிங் போடுற அந்த கேமு சுற்றி பார்த்தா லாஸ்ட் தம்பிக்கிட்டே விளையாடலாம்னு சொல்லிட்டு வந்துடும். கேம் அப்படின்னாவே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தனை எப்படியும் அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஓகே நம்ம கூட இன்னொரு நாள் கேம் எங்கேயும் அவாய்ட் பண்ண முடியாது. நான் வந்துட்டே இருப்பேன், கூடவே இருப்பேன். நான் யாரு? நந்து. ஏன்டா நந்து விளையாட கூட வர்றதுக்கு? நீ வாயா, அவன் வேஸ்ட். நீ விளையாடு. எனக்கு ஒண்ணு புண்ணு. சரி நீ ஒண்ணு கூட ஒண்ணு போதுமா? 2 நீ ஒண்ணு நான் ஒண்ணு கொடுக்குறேன். சரி ஃபர்ஸ்ட் இவன் போட்டு ஏரியா என்னத்தான் போட்டு கொடுக்குறான்னு பார்ப்போம். நம்ம போறது போடு.
இல்ல நீங்க போடுங்க, நான் கடைசியா போறேன், நீ போடு. போடு. நான் சொன்னேன் 2 கேட்டேன், உன்னால முடியலன்னு பாக்குறேன். ஒரு மயிர்கள் ஆகல நீ. ஏய் அங்க போட்டுனே. போட்டேன், என்ன போட்டேன்? அங்க போட்டேன், கடல் கண்ணின்னு பார்த்து போட்டேன். ஏய் தகப்பு போடு. சரி ஓகே போடுங்க. நான் எதுவுமே இல்லையா? கடைசி நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் வேஸ்டா. பட் அப்படி இல்லை. பாதியா ஓட்டையோட அது பெருசா இருக்கு, நீ அதுல போட்டு இருக்கிற. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் பெருசா ஏம் பண்ணா, நானாச்சும் அங்க போட்டேன் 2. போட தம்பி அது பாதி சிக்கி இருக்கு, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், தொப்பை இடிக்கிறதுனால போட முடியல. அண்ணன் வாழ்க்கையிலே பெருசா கீழே விழுந்துட்டாரு. இது விழுகிறதுலாம் என்ன ஒரு விஷயம் நம்ம போடுறது இனிமே தொப்பை இருந்தா அது இக்கதான் செய்யும். லெஜெண்ட்ஸுக்கு மட்டும் புரியும். நம்ம தொப்பை வந்து எனக்கு விழுந்ததுனால அது போட முடியல. ஓகே தம்பி பாய். பேரு பாய்டா. சச்சின் எப்போ 6 அடிப்பேன், எப்ப செஞ்சுரி அடிப்பேன்? அவன் நடிச்சுப்பா, நீ போனா ஒன்னு அடிச்சிருவேன். அந்த தூக்கி என்னடா இருக்கிற கண்ணீனு இன்னொரு அடி சொல்ல. கண்ணீனு கேமராமேன் ஒரு போட்டோ. யாரா இவன் வந்து இந்த மரத்துக்கு புடவை கட்டினா கூட போய் நிக்கிற கேஸ் போல. இவன் அப்படிலாம் இல்லைண்ணா, கடல் கண்ணி நான் சின்ன வயசுல இருந்து பாக்கணும்னு ஆசை. கடல் கண்ணி இப்பவும் பார்க்க முடியாது உன்னால. ஏன்? அவங்க டிராபிக்ல மாட்டிட்டு இருக்காங்களா? கேட்டேன்டா, இப்ப அவதார் ஷோ மட்டும் தான் போதா, மதியம் மேல வந்து பாக்கலாம் கடல் கண்ணிய. மதியானத்துக்கு மேல பாப்போம்ல. ஓகே. டேய் நம்ம போலாம் வா. இந்த பேனரே பாத்துக்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கோ. ஆனா மதியம் மேல தானே வராங்க கடல் கண்ணி. ஆனா இவன் விட மாட்டேன். கண்டிப்பா வருவாங்க. அந்த பேனரை கல்யாணம் பண்ணிடுவான். சத்தியமா வருவாங்கல்ல. பேனரை கல்யாணம் பண்ணிப்பான் போல. கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா உள்ளார போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாம நான் விட மாட்டேன். ஓகே, உள்ள போயிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ஓகே, தம்பி வந்து சேனலுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாப்ல, அதனால தீவுதிரல்ல வந்து மூஞ்சி அப்படிலாம் வச்சுக்காத. கஷ்டப்படுறேன் இல்ல அது சொன்னவங்க எனக்கே கஷ்டமா தான் இருந்துச்சு அதை சொல்லும்போது. ஓகே, தீவுதிரல்ல வரும்போது 100 ரூபாயிலிருந்து 350 ரூபாய் வரைக்கும் டிஷர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சரி தம்பிக்காக நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு டிஷர்ட் எடுத்து தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்திருக்கேன். தம்பி 100 டிஷர்ட் வா, தம்பிக்கு டிஷர்ட் நான் காட்டுறவா. இது லேடிஸ்ண்ணே. அதான் இது லேடிஸ். இந்த இது கரெக்டா இருக்குமா அவனுக்கு? மக்களே இதெல்லாம் சென்ஸ் அவுட் ஆஃப் போட்டு பாருடா. சும்மா இருங்க, லேடிஸ்ண்ணே. நல்லா இருக்காது இந்த கலர், அவனுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? வச்சு பாரு உனக்கு நல்லா இருக்கான்ட்டு. 100 ரூபாய் தான்டா. சரி இல்ல சீவில செத்தட்டா. சீவ்லெஸ் கட் பண்ணினு ஏதாவது உங்களுக்கு எடுத்துறேன், செலக்ட் பண்ணி நீயே செலக்ட் பண்ணு. என்ன ஜென்ஸ் அன்சைடுக்குண்ணே. இதை தாண்டி நீ வரக்கூடாது. அதுல எது வேணா நீ செலக்ட் பண்ணா வாங்கி தரேன். இது ஃபுல்லாவே லேடிஸ். வா. வாடா. இல்ல அங்க அண்ணன் வேற ஒரு கேமராக்கள் சொல்றாரு. தம்பிக்கு வந்து பாரு சூப்பரான ட்ரெஸ் காட்டுறவா. சாக்ஸ் நைட்ல தூங்கும்போது சாக்ஸ் வாங்கி தரேன். சாக்ஸ் ஏன் வாங்கி தர? ஷார்ட்ஸ் அது பேரு. சாக்ஸை போட்டு எப்படி தூங்க முடியும்? இது ஷார்ட்ஸ். அண்ணா இது லேடிஸ்ண்ணே. எல்லாமே நாடா இருக்குடா, போடுடா. எல்லாம் நாடா இருந்தா இதாயிருமா? கட்டுறா நல்லா இருக்கும்டா இதெல்லாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜீன்ஸ் போட்டு இருந்தோம், இப்போ அவங்க போடுறாங்களா அது ட்ரெண்ட் ஆகுதுல, அது மாதிரி வந்து போ வந்து இது ட்ரெண்ட் ஆகும். சரி வாங்கி தர போட்டுக்கிறியா? ஐயோ இல்ல இதெல்லாம் வந்து இப்போ போட்டோன்னா வச்சுக்கோமா, ஒரு காலத்துல வந்து சரியான ட்ரெண்ட் ஆக போகுது. 2026 மேல வந்து இது ட்ரெண்ட் ஆக போகுது. அப்போ வந்து என்னை கேட்டெல்லாம் வாங்கி தர முடியாது. நீ போய் வாங்கி தர மாட்டேன். நான் இன்னைக்கு செலக்ட் பண்றான்னு நீ வேணான்ட்ட. ஜென்ஸோட சரி இந்த வீணுக்கு ஜென்ஸ் எந்த பக்கம்? ஜென்ஸ் அந்த பக்கம் ஆனே. இந்த மாதிரி ஜென்ஸ் லேடிஸ் ஆமா. அவர் ஒன்ன சொல்லடா, டிஷர்ட் ஜென்ஸ் தான் ஒன்ன சொல்றாரு அவரு. எப்படிதான உருட்டாத. சரி வா, நல்லா இருக்குடா அந்த டிஷர்ட். நல்லா இருக்கு, போட்டுக்க. நல்லா இருக்கு, அதான் போட்டுக்க. வேண்டாம். நான் இவன் தெரிஞ்சு லேடிஸ்னா மட்டும் தான் வாயை பழப்பான்னு. லேடிஸ் டிஷர்ட்டை பார்த்தாவே வாயை பழக்கிறான். மக்களே அப்படிலாம் எதுவும் இல்ல, அவர் அப்படிதான் சும்மா ஏதோ பொம்பளை பொண்ணு வந்திருக்காரு. சத்தியமா அவங்க அம்மா அப்பா யாருன்னா பார்த்தாங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இல்லைன்னா வந்து பல வீடியோ
பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இல்ல இல்ல இந்த வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் விருப்பம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கீழே வந்து அசிங்கமா திட்டுங்க, ஏன்டா இந்த மாதிரி பொம்பளை சோக்கா சுத்துற அப்படின்னு கீழே திட்டிட்டு போங்க. இந்த பக்கம் குடியிருந்தா அண்ணன் தான் கூப்பிட சொல்லுங்க. சரிவா, வேற டிஷர்ட் போயிடலாம்டா. டிஷர்ட்லாம் எனக்கு ஒரு மூடு இருந்துச்சு, இவனுக்கு வாங்கி தரலாம், சரி கஷ்டப்படுறான்னு. இப்போ எனக்கு அந்த மூடு இல்லை. ஓகேவா மக்களை, நீங்க வந்தா வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஆனா நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வந்து அந்த பையனுக்கு வாங்கி தர ஐடியா கிடையாது, சும்மா கூப்பிட்டு வந்தேன். உங்களுக்கு வரவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ள வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்து நாங்கள் வந்து வேற இடத்துக்கு போகிறோம். ஓகே, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணும் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கூட இங்கே விற்கிது போல. ஆமாம், எல்லாமே மொத்த கடையும் இங்கே இருக்கு. ஓகே, குழந்தைங்க கூட்டு வந்தா நம்ம வந்து பொருள் காட்சி சுற்றி பார்க்கறதை தாண்டி வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து கணவர்மார்களை நான் பாவம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் திரும்பினா குழந்தைங்களோடது, அந்த பக்கம் திரும்பினா பொண்டாட்டியோடது. அவங்க இல்லடா, ஒரு நிமிஷம், அவங்க யோசிக்கிறாங்க வேற. நீ யோசிக்கவே தேவையில்ல, நமக்கு அந்த வாழ்க்கையில அது நடக்கவும் நடக்காது. ஓகே, குழந்தைங்களை நீங்க கூட்டு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு குழந்தைகளுக்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். குழந்தைங்க விளையாடுற ஒரு சில விஷயத்த உங்களுக்கு வியூ பாயிண்டா காட்டுறோம், பாருங்க. ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இங்கே வந்து கோல்டு, அதாவது கலர் மீன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இதில் போட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து வந்திருக்கோம். கடலை வந்து தண்ணி கீழே பார்த்துருக்கீங்க, தலைக்கு மேலே பார்த்துருக்கீங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை அவன் மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். கூப்பிட்டேன் அப்பயே, வாடா உள்ள போலான்னு. இல்லை என்னால முடியாதா, அங்கே பாரா இந்த மீன்லாம் பாரு. டேய் டேய் நந்தகுமார், டேய் நந்தா, டேய் எங்க பொம்பளை மீன் பின்னாடியே சுத்துற? இங்கே வா, குறைக்கிறான்டா. டேய் நந்தா, டேய் எனக்கு தெரிஞ்சுதான் நந்தா பொம்பளை மீன் பின்னாடியே சுத்துது. டேய் நந்தகுமார், மேலே ஏன் போற? டேய் டேய், ஆனா வந்து தலைக்கு மேல மீன் அங்க பாரு. சத்தி நீ சொல்லு சத்தி, நந்தா மிஸ் பண்ணிட்டானா மிஸ் பண்ணலையா? எனக்கு தெரியும் மான்டேஜை பார்த்து ரொம்ப வைரறியுமா. அது இதுடா, இந்த மீன் போடுறா, இது ஏதோ ஒரு மீன் சொல்லுவாங்கடா, குதிரை குதிரை மீன், அரேபியன் குதிரை மீன். நான் வைக்கிறேன் அரேபியன் குதிரை மீன் இது. ஏய் குதிரை, ஏய் குதிரை, என்ன முத்தம் கொடுக்க போறியா? ஓகே, நல்லா தான் இருக்குடா. எங்கோடா இங்க வாடா. இந்த வாயை பார்த்தா யார் மாதிரி இருக்குன்னு பாரா. இந்த மீன் வாய் பாடுறா, யார் மாதிரி இருக்குன்னு பாடுறா. நந்தா, இது வந்து ஆம்பளை மீன் நந்தா, இது பொம்பளை மீன். பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி. இவன் வந்து யாரு தெரியுமா? இவன் தான் ராஜ், பிரிக்க போறான். உண்மையிலடா நல்லா இருக்கு பாரு, அந்த மீனோட வாய் பாரு. சுறா தானே இது? திமிங்கலண்டா. அப்புறம் என்னது? ஏதோ ஒரு வகையான மீன். உண்மையிலே இது இருக்கா? இந்த சைடு திரும்ப, இந்த சைடு எல்லாம் பயங்கரமா சாப்பிடணும் போல. ஏ நந்தா, வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க ரெண்டு பேரும். வாழ்க்கையை ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. மான்டேஜை பார்த்து வைத்தரிசலானா எனக்கு தெரியாது. நீங்க மிஸ் பண்ணிட்ட, நாங்க ரெண்டு பேரும் இங்க துள்ளி குடிக்கிற மீனை பார்த்தோம். நீங்க என்ன பாத்துருக்கீங்க? பார்த்தவா இல்லையா? நாங்க பார்த்த மீன்ல நீ பார்த்துருக்க கூட மாட்டேன். என்ன கோல்டு பீஸ் அங்க துள்ளி ஒரு நிமிஷம். நாங்க பார்த்தது விஷுவல் பார்த்து நாளைக்கு வந்து எதுக்கு வந்து இவனுக்கு மட்டும் எடுத்து தந்தா அவன்கிட்ட சண்டைக்கு போக கூடாது. சரி சரியா, ஓகேவா? ஆனா தொட்டிக்கு ஒரு நந்தா மீனை பார்த்தேன், பொம்பளை மீன் பின்னாடியே சுத்திட்டு. தொட்டிக்கு மட்டும் தான் பார்த்தேன். இங்க வந்து பார்த்துட்டு தகவல் பட்ட வேலையெல்லாம் என்ன பண்றீங்க? எதுக்கே அவனை அமிச்சாங்க? ஆறு ஓட்ட தானே அமிச்சாங்க. இன்சார்ஜ் எங்க தகப்ப காமி. எங்க தகப்ப யாரு? என்ன பண்ணீங்க நீங்க ரெண்டு பேரும்? சரி, ஓகே. ஃபைனலா வந்து நாங்க வந்து அதாவது 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியோட கடைசி எண்டுக்கு வந்திருக்கோம். இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு place. முன்னாடி வரைக்கும் ஷாப்பிங் முடிஞ்சு, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட், விளையாட்டு மட்டும்தான். விளையாட்டு பையன். அதனால தம்பி மட்டும் விளையாடுறதுல உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா பூமராக்கள் இவ்வளவு நேரம் இது மீன் பார்க்கும் போது, கண்ணியை பார்க்கும் போது மட்டும் விட்டு போனாரு. இந்த மாதிரி வீர விளையாட்டு வரும்போது அங்கு வீர விளையாட்டுகள் எதிரா ஒரு கபடி, ஒரு காலையில இருந்தா அதனா வராது. என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட?
ஒரு அதாவது வீர விளையாட்டுக்கு ஒரு கபடியை சொல்லலாம், சிலம்பாட்டத்தை சொல்லலாம். ஓகேவா? ஒரு 30 அடி உயரத்துல இருந்து சுத்துவியா? 30 அடி உயரத்துல இருந்து குதி, நான் ஒத்துக்கிறேன். வேற ஓகேவா? ஒரு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வீர விளையாட்டு. இதெல்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு. குழந்தை பசங்க விளையாடுறதெல்லாம் நான் ஏன் விளையாடுறோம்? போய் விளையாடுவோம். ஆமா அதான் வயசாயிடுச்சு. வீடியோ பாக்குறது என்ன விளையாட போறா? ஜாயிண்ட் வீல் போறியா? ஜாயிண்ட் வீல், அது பேர் ஜெயிண்ட் வீல். ரெண்டு பையா ஏன் காட்டுங்க சுத்தம் இந்தி எனக்கும் தெரிஞ்ச பத்தியா? ஓ போயிட்டோம்னா என்ன சொல்றாரு? போய் படத்துக்கு சொல்றாரு, உட்கார சொல்றாரு, போய் உட்காரு. வீரனுக்கான ஒரு ஆள் தான்க்கா. நான் அந்த விபரீத விளையாட்டுக்கெல்லாம் வரதில்லைக்கா. நான் ஜம்பிங் மட்டும்தான். அதோட போய் உடைமைகளை கழட்டி வைக்கும் நேரம் வந்துவிட்டது. இப்போ மாட்டிட்டு போ, தொலைஞ்ச முட்டை கேப்ப வேற ஆபீஸே கேட்க வேண்டும். வழி அனுப்ப போறேன். எல்லாத்தையும் கழட்டி சுத்த போறானா இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறானா? எல்லாத்தையும் அவுத்து கொடுத்துட்டு போறான். போடா வேலை ஏறா போ. பையா பையா முடிச்சு விட்டுருங்க அவனை. பின்னலிக்கு போறது மாதிரி கை காட்டுறா. ஏறு ஏறு, கடைசியா பாத்துக்கங்க. இவனே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பொண்ணை கட்டி பிடிக்க போறது மாதிரி எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறான். போ ஏறு பையா, கட்டி பிடிச்சிரு. அவரும் பையாவும் ரெடி தான் எல்லாத்துக்கும். ஏய் லாஸ்ட்ல உட்காரு, அப்பதான் திருவிழா இருக்கும். ஏன் சென்ட்ரா வாடா, இப்படி வாடா, இங்க இருந்து எடுப்போம். பெல்ட் பார்த்து, பெல்ட் இடிச்சுக்க போகுது சரியா? அப்புறம் மம்மி கிட்ட நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது. அவனுக்கு இது போட்டுற வேண்டியதான். அந்த பேர் RIP போட்டு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிட வேண்டியதான். நந்து, நந்து தாத்தாவை துணைக்கு அனுப்பி விட்டா கட்டி பிடிக்க. நீ அதை கூட விட மாட்டேன், அவர் பாடியும் பார்ப்பேன். நந்தாவோட ஃபீலிங்ஸ் எல்லாம் இப்போ என்னவா இருக்கும்? பக்கத்துல ஏதாவது பொண்ணு உட்காந்து தான் நல்லா இருந்திருக்கும்ல. என்ன நந்தா, பக்கத்துல எதனா ஃபிகர் இருந்தா செம்மையா இருந்திருக்கும்ல. நினைச்சுக்கோ. என்னது நீ உன் ஆளும் போனீங்களா? அதான் உன் ஆள் ஒன்று விட்டு போயிடுச்சு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பக்கத்துல உன் ஆள் இருக்கிற மாதிரி கையை கோத்துக்க, கை கோரு. உன் ஆளு சரியா? ஒரு முத்தம் ஒன்று கொடு. லிப்லாக்கு தலைய உள்ள விடுறா. இதுக்குள்ளே போக மாட்டேங்குது. அப்ப வாயா வாயா. ஐயோ என்னையாவா? என்னடா நல்லா இருக்கியா? கம்பி இடிக்க போகுதுடா, கம்பி இடிக்க போகுது. அதான் சவுண்ட் கேட்க போகுது. எனக்கு தெரிஞ்சு இவன் ஏறினோன்னு இந்த மிஷினுமே ஃபால்ட் ஆயிருச்சு எனக்கு தெரிஞ்சு. வா வா, காசு மிச்சம் வா. இவனுக்கு வந்து வாழ்க்கையில தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த சின்ன சின்ன விஷயம் கூட அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. தகப்பே என்ன பண்ணலாம் இவனாச்சு? சரி, எனக்கு தெரிஞ்சு உங்க கேங்ல வந்து யாராவது இது மாதிரி வந்து துரதிருஷ்டசாலி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காது, எதுவுமே கிடைக்காது. இங்க பாருங்க, ஆசைப்பட்டு அதுல தான் சுத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தான். லாஸ்ட் அதுவே அவனுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி உங்க கேங்ல யாரா இருந்தாங்க அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. போன ரைடு வந்து தம்பி சூப்பரா தன்னோட வீர விளையாட்டு மூலியமா அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்ப 2வது வீர விளையாட்டு விளையாடுறதுக்காக அனுப்பி விடுறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு சென்றுவா. இது காலில் விழுவிட, அப்பதான் நல்லா இருக்கும். நாசமா போ. போ போ. இப்போ மிஷின் சேர்த்து மிஷின் இன்ஜினோட இருக்கிறான். போ. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மேலே போறேன் வாழ்க்கையிலேயே. எங்கடா அந்த இடத்துல உட்கார வச்சுட்டா? ஆத்தாடி ஆத்தா. காப்பாத்துனா காப்பாத்துனா.
இப்போ தம்பி வந்து ஆசைப்பட்டது மாதிரி கடல் கண்ணியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அங்கே உங்களுக்கு பெரும் ஏமாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 மணிக்கு மேலே தான் கடல் கண்ணி வரும். ஸ்கேம் பண்ணாங்க. ஸ்கேமர் ரெகுலராக வராங்க. இன்னைக்கு வந்து 4 மணிக்கு தான் கடல் கண்ணி வருவாங்க. அதனால தம்பி வந்து அவதார், நீ ரொம்ப ஆசைப்பட்ட அவதார பாருங்க. கடல் கண்ணியாரா கேட்குற கடல் கண்ணி இப்போ ஓகே. நாங்கள் இப்போ வந்து தம்பி ஆசைப்பட்டது மாதிரி கடல் கண்ணியை பார்க்க வந்தோம். கடல் கண்ணி இன்னைக்கு லீவு, அதனால வந்து அவதார்ஸ் பார்க்க போறோம். இந்த இது படம் பார்த்திருக்கேன், படம் அவதாரா ஏதோ லைட்டா சின்ன சின்ன பிட்டு பார்த்துருக்கேன்டா. நீ எந்த வீட்டை பார்த்திருக்க எனக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் வீட்டுல ஜேம்ஸ் கேமரோட ஒரு கற்பனையான ஒரு உலகம். ஓகே, அதே மாதிரி நீங்க இப்ப பார்க்க போறது எங்க கேமராமேன் சக்திவேலோட கற்பனையான உலகம். அம்பு வச்சிருக்காரு, எடுத்து விட்டுற போறாரு பார்த்து. அவதார் ப்ரோ, உங்க பேரு? ஜோஸ்வா ப்ரோ. எத்தனை வருஷமா இந்த இதை போட்டிருக்கீங்க? எத்தனை வருஷமாலாம் இல்லை ப்ரோ, நான் 2 நாளாக வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட். இது இன்டர்ன்ஷிப்பா இல்லை என்ன மாதிரி? இன்டர்ன்ஷிப் தான் இல்லை, சும்மா போர் அடிக்கிறோம் அந்த லீவ்ல. இது ராமர் வேஷமா இல்லை அவதார் வேஷமா? அவதார்ல நீங்க அது எப்படி வேணா சர்ச் பண்ணிக்கலாம். விட்டா அவுத்து பாத்துறோம் ப்ரோ. ஆம்பளை அவதார் இல்ல பொம்பளை அவதார் அந்த மாதிரி மோசமான வந்து வந்ததுல இருந்து கடல் கனி கேட்டு வா கடல் கனியை காட்டுறேன்னு உங்களை காமி. அந்த வீட்டில் இருக்கு, நானே அது இந்த வீட்டு, நானே அது இந்த வீட்டு. நீங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்றீங்களா? நானும் அதுதான் வெறிக்கிறேன். நீங்க 2 நாள் வந்தீங்களா? அப்ப பாத்தீங்களா அவங்கள? நல்லா இருந்துச்சா? ஸோ நான் இதுக்கப்புறம் இந்த காட்டுக்குள்ள அவதார் கூட பயணிக்கலான்றேன். அவதார் கூட அவதாரத்து கூட இப்போ டிராவல் பண்றோம், அவதார் கூட டிராவல் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேசு. அம்பு மட்டும் கொடுக்குறீங்களா ப்ரோ? ஒரே ஒரு வாட்டி அந்த அம்பு மட்டும் கொடுக்குறீங்களா? என்ன சேனல் ப்ரோ? ஜெம் டிவி. ஜெம் டிவி. அம்பு போறது விட்டுரும், உண்மையில விட்டுருவோம்டா. நானே போகுமா ப்ரோ? உண்மையா ஷார்ப்பா மெட்டல் இத்தனை அவ்வளோதான் இறங்கிடுவோம். ஆமா. தம்பி கடல் கஞ்சியை குத்தல வந்தாரு அவர். ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. நான் உள்ள போய் ப்ரோ. ஜோஸ்வா ப்ரோ, இங்க உள்ளார வந்தீங்கன்னா ஜோஸ்வா ப்ரோ இருப்பாரு. இங்க உலகத்தை சுத்தி காமிப்பாரு. ஓகேவா? நாளைக்கு போயிட வராது. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. தகப்பே நீ கடல் கண்ணி பாத்தியா? எல்லாம் தகப்ப என்ன கனி பார்த்துட்டு இருந்துச்சு நானும் பார்த்தேன். என்னடா பாம்பு கிடையாது. இது வந்து செட்டப் எப்படி இருக்குன்னா வச்சுக்கவே, அந்த பவர் கொடுக்குற ஒரு இது இருக்கும். ஒரு மரம் அவதார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த மரம் தான் வந்து பவர் கொடுக்கும். அவங்க தெய்வ மரம் மாதிரி. ஓகே, ஆனா இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒயர் தான் பவர் கொடுக்குது. நான் அப்ப நேரத்துல இதை போயிட்டு கிட்ட இப்படி போயிட்டு பாம்பு அந்த ஃபீல்ட்ல ஆயிடுச்சு. பாம்பு அவன் வெளியே வந்து பாம்பு விட்டு இருந்தான். தூக்கி அவன் வாயில விடாம இருந்தாரு, அதே பெரிய விஷயம் தான். அவங்க பாஷையில பேசுவியாடா? இங்க பாருங்க, இது வந்து அந்த இது பயணிக்குப்பாங்கல்ல டிராகன். போய் அதுல ஏறிக்கிட்டா. இப்போ வந்து நம்ம வந்து பார்ட் 1ல தான் இருக்கோம். பார்ட் 2 எப்போ ப்ரோ ரிலீஸ்? பார்ட் 2 அவதார் எப்போ ரிலீஸ்? பார்ட் 1 தான் இது. 3யா? 3 இயர் ரிலீஸ் ஆயிடுச்சு. தூங்க முடிஞ்ச மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்ட் 2 கேட்டுக்கிறான். இவன் ஒரு பாட்டு தான் பாத்துருக்கான். நான் 2 பாட்டு பாத்துருக்கேன். நல்லா 4-5 பாட்டு பாத்துருக்கவா? என்ன பாட்டு? ஜில்லாவோட ட்ரீட் அந்த மாதிரி ஒரு 5 பாட்டு கேட்டிருக்கேன். கடல் கண்ணி வருவாங்களா? இதுல வருவாங்களா? எப்போ வராங்க? கடல் கண்ணி இதுதான் இருக்கும். ஆனா லாஸ்ட் பையன் வந்து கடல் கண்ணி வெயிட் பண்ணி கடல் கண்ணி இந்த அந்த தொட்டியாவது தொட்டு பாத்துக்கிறேன்னு தொட்டு இருக்கிறான்டா. இவன் யாரா இவன்? எனக்கு தெரிஞ்சு அழுவு இருக்கிற கண்ணி இல்லாத வரும். அவன் வாழ்க்கையில வந்து அண்ணி இல்லாட்டினா கஷ்டப்படுவான். இல்ல ஒரு அண்ணனுக்கு ஒரு பொண்டாட்டி, அதாவது அண்ணி இல்லாட்டினா கஷ்டப்படுவான். இவன் வந்து கடல் கண்ணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுல வந்து அண்ணனுக்கு அண்ணி மட்டும் வேணுமாமா, எனக்கு கண்ணி வேணாம். கனவு கண்ணி இருக்கலாம்டா. இப்போ உனக்கு என்னோட கனவு கண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், த்ரிஷா அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேவா? என் லைஃப்ல இருந்தாங்க த்ரிஷா, இல்லைன்னா நான் என்ன மாறி போயிட்டாங்க. த்ரிஷா அப்படிங்கிறத த்ரிஷாவை தாண்டி கொஞ்சம் த்ரிஷா இல்லாட்டிலும் கொஞ்சம் பெருசா இல்லாட்டாலும் கொஞ்சம் சிறுசா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் கனவு கண்ணி. கனவு கண்ணி அதுவும் ஆசைப்படலாம். லைஃப்ல ஒண்ணு கிடைக்குது அப்படின்னா வந்து அந்த கனவு கண்ணியே ஆசைப்படலாம். ஓகேவா? பாக்குற எல்லா பொண்ணையும் கனவு கண்ணின்னு சொல்ல முடியாது. லைஃப்ல ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அந்த பொண்ணை வந்து கனவு கண்ணியை ஏற்றுக்கலாம். அந்த பொண்ணு அழகா இருக்கோ இல்லையோ வந்து அந்த பொண்ணை வந்து மனசுதாங்க முக்கியம். மனசுதான் முக்கியம். கனவு கண்ணியை ஏற்றுக்கலாம். பட் வந்து கிடைக்காத ஒரு விஷயத்த கடல் கண்ணியை கனவு கண்ணின்னு சுத்துறான் தெரியுமா?
இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் செப்பல் சாலே அடிக்கணும். வாங்க வெளியே போ. சிம்பிளி வேஸ்ட். ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும், குடிச்சிட்டு வண்டி ஓட்டணும் சொல்ற ரூல்ஸ் அதான்டா. 4 பால் போனா நீ என்ன பண்ணா 4 பால்ல பொம்மை நாலு அடிச்சினா உள்ள கொடுப்பாங்க. 4 பொம்மையுமே அடிக்கணும். 4 பொம்மை என்ன அப்ப அதுல இருக்கிற பொம்மை கொடுக்க மாட்டியா? கிலோ கொடுப்போம். அப்படி 2 பால் அடிச்சினா அந்த குட்டி பொம்மை கொடுப்போம். குட்டி பொம்மை அப்படி ஒண்ணு அடிச்சினா கீ செயின் கொடுப்போம். ஒன்று அடிச்சா கீச்சு. ஓகே, காலையில் இந்த மாதிரி 100 ரூபாய் கொடுத்து 10 ரூபாய் கீ செயின் வாங்கின கதை தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து போட்டிக்கு வந்து நான் போறேன். நீ ரெடியா பண்ணிட்டியா? ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னும் அதுக்கு மேல நீ பண்ணிட்டா வரையா? அதுக்கு மேல இவர் பண்ணிட்டாரா வர்றா எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே, அண்ணன் ஒண்ணு எனக்கு ஒண்ணு. உனக்கு நான் விளையாண்டு நவரியா? நான் விளையாடுற ஏரியா சரோ லைட்டா நவரு. சரோஸ். லைட்டா நவரியா? ஏய் சத்தி, உங்களுக்காக சூப்பராக நான் ஒரு கேம் ப்ளே பண்ண போறேன். அந்த கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோ விழுந்துருச்சா? சரி ஓகே, கடைசி பால் நான் தான் அடிக்க போறேன். தம்பி உன் பேர் என்னடா? பிரவீன், நல்லா இருக்கியா? எனக்கு ஒரு பொம்மை மட்டும் கூட. நான் ஜெயிச்சிட்டேன். ஒன்னா நம்பர் ஸ்கேம். அந்த பைக்கெல்லாம் தட்டுவேன், எனக்கு பொம்மை தேவை. இந்த பையன் கிட்ட ஏமாத்தி வாங்கியிருக்காரு அந்த பையன் அவன்கிட்ட ஏமாத்தவே இல்லை. நானும் பிரவீன் ஃப்ரெண்டு தெரியுமா? ஓட்டையில பால் போடணும். இப்ப நான் எவ்வளவு சூப்பரா போறேன். இல்ல அவ்வளவு பெரிய ஓட்டைக்கே போக மாட்டேங்குது. எஸ், 2 போடாச்சு. 4 முடிச்சுடா. இல்லடா, எனக்கு எஸ்டா, நானும் அவனுக்கு ஃப்ரெண்டுடா. போங்கடா. அப்படிலாம் இல்ல. 2 போட்டுருக்கீங்க ஓட்டையில. 3 போட்டுருக்க. கடைசி நான் போடுற கடைசி பால் இதா. இதுல வந்து என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. பிரைஸ் கிடையாதா? உனக்கு இது கொடுத்ததே பெருசுங்கிறியா? ஓகேடா தம்பி, உன் பேருண்ணா? ஷாமா. சரி ஓகே, தம்பி வந்து இது பண்ணுங்க. சூப்பரா தம்பி. தம்பி எங்கடா இந்த கடற்கரை நடக்குது? ஓகே, நீங்க தீவுதிடல் பொருள்காட்சி உள்ள வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடுல இந்த கடை இருக்கும். இது என்ன என்ட்ரன்ஸ்? 2 என்ட்ரன்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் உள்ள வந்தீங்கன்னா தம்பி கடை இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு முன்னாடியே. ஓகே, தம்பி பிரவீனை வந்து மீட் பண்ணுங்க. தம்பி பிரவீன் வந்து எல்லாமே பண்ணுவான். சரி பாய்டா. ஓகே, நான் வந்து ஜெயிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சச்சின் அங்கே இருப்பா போல. சச்சின்கிட்ட போனீங்கன்னா 6-4 அடிப்பா போல. கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. சரி ஓகே. தம்பி கை தட்டுறானுங்க. தம்பில கை தட்டுறானுங்க. ஓகே, இதெல்லாம் காமெடியான்னு நினைச்சு கை தட்டுவானுங்களா? ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து 49 அதாவது பேசும்போது நல்ல பேசலாம் அடிப்போம். ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி வந்து உங்களுக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணோம். அப்படிங்கிறத தாண்டி வந்து என்ன பண்ணீங்க? நிறைய பண்ணேன், நிறைய ஜெயிச்சேன். நீ என்ன பண்ணீங்க? நீ என்ன? நான் ஜாலியா ஒரு கிட்ஸா நான் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணேன். என்ன பண்ணுவோம், கிட்ஸுக்கான வேலையை மட்டும் பார்த்தா இல்லடா வீட்டுல பாக்குறாங்க. அப்பயாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொல்லிட்டோம். ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து விளாக் ரொம்ப சூப்பரா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். மீண்டும் இன்னொரு சூப்பரான விளாக்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் உங்கள் சோமஜான் ஜெயநந்து.